தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. கோவை மாவட்டத்தில் பொழுதுபோக்கிற்கு என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய சுற்றுலா தலங்கள் இல்லை. இந்த மாவட்டத்தினர் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி என்று படையெடுப்பது சகஜமான ஒன்று. கோவை வாசிகள் செல்லும் சுற்றுலா தலங்கள் கொடிவேரி அணை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள ஆழியார் அணை பூங்கா. அதிலும் முக்கியமாக பொள்ளாச்சி மற்றும் உடுமலை வாசிகள் விடுமுறை என்றால் ஆழியார் அணை பூங்காவிற்கு விசிட் செய்து தங்களின் விடுமுறையை கழிக்க தவறுவதே இல்லை. அதிலும் குடும்பமாக இந்த அணை பூங்காவிற்கு விசிட் செய்து வருகிறார்கள். நாமும் இந்த பூங்காவிற்கு கடந்த மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வந்தோம். விடுமுறையை கொண்டாடும் மக்கள் கூட்டம் மொய்த்து கொண்டிருந்தது. அங்கு கோவையில் இருந்து 65 கிலோமீட்டர் பயணம், பொள்ளாச்சியிலிருந்து இன்னும் 25 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். வால்பாறை சாலையில் தான் இந்த பூங்கா அமைந்திருக்கிறது. பொள்ளாச்சியிலிருந்து இந்த ஆழியார் செல்வதற்கு பேருந்துகளுக்கு குறைவே இல்லை. இந்த ஆழியார் அணை பூங்காவிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அறிவு திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்றால் கவியருவி என்று அழைக்கப்படும் குரங்கருவியும் அமைந்திருக்கிறது. சரி, இந்த பூங்காவிற்குள் நுழைவதற்கு கட்டணமாக நபர் ஒன்றுக்கு 5 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். பூங்காவிற்கு உள்ளே நுழைந்தவுடன் நமக்கு ஏகப்பட்ட ஷாக். ஏதோ ஒரு காட்டிற்குள் சென்றது போல ஒரு பயம் ஏற்பட்டது. காட்டு செடிகள் கரடுமுரடாக வளர்ந்து கிடக்கிறது. பூங்காவிற்கு உள்ளே நடைபாதையெல்லாம் உடைந்து சிதிலமடைந்து இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கான டாய்லெட் நிலைமை மிக மிக மோசமாக இருந்தது. பார்த்தாலே அருவருப்பும் குமட்டலும் ஏற்படுவதை தவிர்க்கவே முடியாது. குடிநீர் குழாய் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. அதனை சுற்றி குப்பை சிதறி கிடக்கிறது. பேப்பர் தட்டுகளின் குப்பை பாதி எரிந்தும் மீதி எரியாமலும் அப்படியே கிடக்கிறது. இந்த காட்டு பூங்காவின் நீருற்று அழுக்கான தண்ணீரை பீச்சி அடித்து கொண்டிருக்கிறது. ஏதோ அதிசயமாக இந்த பூங்காவில் இந்த நீரூற்று மட்டும்தான் தம்முடைய பணியை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறது. பூங்காவின் மைய பகுதியில் அமைந்துள்ள கால்வாய் நீரூற்று அழுக்கு நீரால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல் வேறு வழியின்றி அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அந்த நீரில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் கூட அந்த நீரில் குளித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. பூங்காவிற்குள் எங்கு செல்வது என்றே புரியவில்லை. திரும்பிய பக்கமெல்லாம் கரடுமுரடாக செடிகள் வளர்ந்து கிடக்கிறது. சுற்றுலா பயணிகள் அமர்ந்து ஓய்வெடுக்கும் கூடாரங்கள் எல்லாம் இடிந்து கூரைகள் உடைந்து படு கேவலமாக காட்சியளிக்கிறது. அணை பக்கம் செல்ல படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். அந்த படிக்கட்டின் இரு பகுதியிலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லாதது போல சிதறி கிடக்கிறது. பிளாஸ்டிக் கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. அது பற்றி பூங்கா நிர்வாகத்தினர் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. அணை பக்கம் சென்றால் அங்கும் பேப்பர் குப்பைகள் மற்றும் பயணிகள் உண்ட உணவுப் பொருட்களின் மீதங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. அணையை தொடுவது போல அமைந்துள்ள சரிவில் கூட முற்செடிகள் நிறைய வளர்ந்து அகற்றப்படாமல் கிடக்கிறது. பராமரிப்பு என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அணையின் கெஸ்ட் ஹவுஸ் பகுதி சற்று சுத்தமாக இருந்தாலும் அங்கும் பராமரிப்பு என்பது ஒரு துளி கூட இல்லை என்பது மிகவும் வருத்தமான விஷயம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் அமைதி படை முதல் சூரிய வம்சம் என்று பல படங்கள், 100க்கும் மேற்பட்ட சினிமா படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த பூங்காவில் அழகான மலர் செடிகள், கொடிகள், மரங்கள் என்று இருந்தது. ஒரு சிறுவர் மினி ரயில் கூட ஓடிக்கொண்டிருந்தது இங்கு. 5-6 வருடங்களுக்கு முன்பு நான் வரும்பொழுது இயற்கை அன்னை கட்டி கொடுத்த தாவர தொட்டிலோ என்று தோன்றியது. சொர்க்கம் மாதிரி இருந்தது இந்த அணை பூங்கா. இந்த பூங்காவில் சென்று சுற்றுவதை விட எப்பொழுது வெளியே வரலாம் என்று வெறுத்து வெளியே வரத்தான் தோன்றுகிறது இன்றைய நிலைமை. ஆனால் பூங்காவின் நுழைவு வாயிலில் பிளாஸ்டிக் பொருட்கள் பூங்காவிற்குள் உபயோகப்படுத்தாதீர்கள் என்ற அறிவிப்பு பலகை மட்டும் பளிச்சென்று தென்பட்டது நம் கண்களுக்கு. பூங்காவிற்கு உள்ளே சமூக விரோதிகளின் நடமாட்டமும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள். எதையுமே எவருமே கண்டுகொள்வது இல்லை என்பதுதான் உண்மை. இரவு நேரங்களில் இங்கு விசிட் செய்யும் சிறுத்தை, புலி ஆகிய மிருகங்கள் இனி பகலிலும் இந்த பூங்காவிற்கு வந்து ஓய்வெடுத்து விட்டு சென்றால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. இந்த பூங்கா தமிழக பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படுகிறது என்பதுதான் ஆச்சரியமான தகவல். தமிழக அரசின் நேரடி பார்வையில் இயங்கும் ஒரு சுற்றுலா பூங்காவின் பரிதாப நிலைமையை பற்றி அந்த துறை அலுவலர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் தெரியாமல் இருக்குமா
என்றுதான் கேட்க தோன்றுகிறது நமக்கு. நாம் அங்கு இருந்த பொழுது ஒரு பூங்கா ஊழியரிடம் பேச்சு கொடுத்தோம். ஏன் இந்த பூங்கா இப்படி இருக்கிறது, பராமரிப்பு செய்வதில்லையா என்று கேட்டோம். அவர்கள் பராமரிக்க ஆட்கள் சுத்தமாக இல்லை, மேலும் எங்கள் பொதுப்பணித்துறை இலாகாவில் பராமரிப்புக்கு என்று பணம் எதுவும் இல்லை என்று எங்கள் அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்று கூறி நம் தலையை சுற்ற வைத்து விட்டார். இந்த பூங்காவின் பக்கம் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் கொஞ்சம் தலையை காட்டினால் நலமாக இருக்கும். இந்த ஆழியாறு அணைக்கட்டு மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்றது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளான வால்பாறையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆழியாறு அணை. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை 1962ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த திரு காமராஜ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆழியாறு அணை மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்ற சில ஆறுகளின் ஒன்றாகும். அங்கு உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் வடமேற்கு திசையில் சீறி பாய்ந்து கேரள மாநிலம் சென்று அங்கு பாரத புழா ஆற்றில் கலக்கிறது. ஆழியாறு அணைக்கு மேல் நவமலை மின் நிலையம் வழியேவும் பரம்பிக்குளம் அணையிலிருந்து கால்வாய் மூலமாக நீர்வரத்து வருகிறது. முன்பெல்லாம் ஆண்டு முழுவதும் வற்றாமல் பாயும் ஆழியாறு தற்பொழுது போதிய நீர் இன்றி காணப்படுகிறது. எப்பொழுதுமே கடல் போல காட்சியளிக்குமாம் இந்த ஆழியாறு அணை. இதனால்தான் இதற்கு ஆழியார் என்று பெயர் வைக்கப்பட்டதாம். ஆழி என்பது கடலை குறிக்கும். கடல் போன்ற ஆறு என்பதாலேயே இதற்கு ஆழியாறு என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய நீர்த்துறை தேக்கத்தின் பட்டியலில் இந்த அணையானது பெரிய அணைகளின் தொகுப்பின் கீழ் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த ஆழியாறு அணையானது 120 அடி கொள்ளளவு கொண்டது. 11 மதகுகள் கொண்ட ஆழியாறு அணை சுற்றுலா பயணியரை மிகவும் வசீகரித்து வந்த ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகும். சரி, இந்த பூங்காவில் இருந்து வால்பாறை செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றால் போதும், கவியருவியை அடையலாம். இயற்கையாக மலைப்பகுதிகளில் இருந்து வடிந்து வரும் மழைநீர் ஆழியாறு கவியருவியில் கொட்டி கொண்டிருக்கும். குரங்கு அருவி என்று அழைக்கப்பட்ட இந்த அருவிக்கு கவியருவி என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. பாறை இடுக்குகளில் வடிந்து மூலிகைகள் கலந்து வரும் நீரில் குளித்து மகிழ சுற்றுலா பயணியர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இதற்கு உள்ளே செல்ல நுழைவு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த கவியருவி திறந்தே இருக்கும். இந்த கவியருவியிலும் ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் வருவது மிக மிக குறைவு. தண்ணீர் வராத நேரங்களில் கவியருவிக்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.